ஹாய் கைஸ், க்யூட் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ண ஹேரை நல்லா சிக்கு உடச்சிக்கலாம். சிக்கு உடச்சிட்டு ஹேர் சீரம் அப்ளை பண்ணிக்கலாம், சிக்கு அதிகமாக விழுகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஹேர் எடுத்து சின்ன கிளிப் மாதிரி குத்திக்கலாம். இது மாதிரி கிளிப்லாம் குத்தினோன்னா க்யூட்டாக இருக்கும் பார்க்கும்போது. நான் லேயர் கட் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த ஹேர் வந்து அப்படி தனியாக நிற்கிது. இந்த பக்கம் கொஞ்சம் முடி எடுத்து கிளிப் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் லூஸ் ஹேராக விடுறதா இருந்தாலும் விடலாம், இல்லைனா கோனி டைம் மாதிரி கூட போடலாம். இல்லையாச்சும் பனானா கிளிப் அது மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் அந்த க்யூட் கிளிப்பை குத்தலாம். இப்போ குத்திட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், லேயர் கட் பண்ணியிருக்கவங்களாம் பண்ணால் செம்மையாக இருக்கும், நல்லா பஃபினஸ்ஸாக. ஸ்டைல் 2. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாக்கு எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் 2 இது அப்படியே கொஞ்சம் முறுக்கி போடுவோம் இல்லையா நம்ம, அது மாதிரி போட்டுக்கலாம். பின்னுறதா இருந்தால் கூட பின்னால் கூட செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு குத்தினதை கிளிப் பண்ணிக்கலாம், அப்புறம் செகண்ட் பண்ணுறத சேர்த்து அதுக்கப்புறம் கிளிப் பண்ணிக்கிட்டு அந்த ப்ளூ கிளிப் எடுத்து கிளிப் பண்ணிக்கலாம். இப்படியும் விடலாம். ஸ்டைல் 3. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பஃப் மாதிரி வச்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பஃப் தான் விரும்புவோம். நான்லாம் பார்த்திங்கன்னா காலேஜ் டைமில் நிறைய பஃப் தான் வைப்பேன். ஐப்ரோ ஷேப்புக்கு எடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லா அடர்த்தியாக இருக்கும். வால்யூம் நல்லா பஃப்னு இருக்கிறதுக்காக பின்னாடி சீப் வச்சு கொம்பு மாதிரி பண்ணிக்கிட்டு நல்லா ஏற்றி குத்தினோன்னா இறங்காது பஃப்பு. பனானா கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன் ஹேரை. கோனி டைப் கூட போட்டுக்கலாம். ஸ்டைல் 4. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக பின்னிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாம் பின்னுவாங்க இல்லையா, அதனால் பின்னுற ஸ்டைல் பண்ணலாம். முன்னாடி இருந்து கொஞ்சம் லேயராக முடி எடுத்து சீப்பிச்சு வாரி எடுத்து வாரிக்கலாம். ஃப்ரெஞ்ச் பேக் போடுவோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சமாக ஹேர் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு ஹேராக எடுத்து அப்படியே பின்னி ஒரு கொஞ்சம் முடி எடுத்து பின்னணும். ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு கொஞ்சம் ஹேர் முன்னாடி இழுத்துட்டால் கொஞ்சம் பஃப் மாதிரி தெரியும். இப்போ ஒரு கிளிப் வச்சு அதை பின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பின்னிக்கோங்க. இந்த பக்கம் சும்மா அப்படி சுற்றி பின் பண்ணிக்கிறேன், இந்த லுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டைல் 5. கிளியராக இப்போ தெரியுதுங்களா, கொஞ்சமாக முடி எடுத்து பின்னியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் கொஞ்சம் முடி எடுத்து பின்னிடலாம். நார்மலாக பின்னிக்கிறேன், எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா சைடில் தான் மொத்தம் ஹேரையும் எடுத்து பின்ன போகிறேன், அதுக்காக எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பின்னிக்கிறேன். 4 ஜடைன்னு சொல்லுவாங்க, அதான் இப்போ பின்னப்படேன். கொஞ்சம் பெருசாகவே எடுத்து பின்னிக்கிறேன். 2 பக்கம் ஹேரை வந்து 2ஆக பிரிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சமும் எடுத்து போட்டு அப்படியே கொஞ்சமாக பின்னிக்கிறேன். ரொம்ப குட்டியாக போட்டால் அப்படியே 4 கால் அப்படியே ட்ரெயின் பூச்சி இருக்கு இல்லையா, அது மாதிரி நல்லா இறுக்கமாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிட்டேன். எங்கன்னா பைக்கில் அது மாதிரி போகிறப்போ இந்த ஹேர்லாம் போட்டுக்கலாம். காற்றுல வந்து முடி ரொம்ப சிக்காகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், பார்க்கவும் ட்ரெடிஷ்னலாக நல்லாயிருக்கும். நான் எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால சரி இப்படியே போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த ஸ்டைலே போட்டேன். இது வந்து 6 1. நான் நல்லா பின்னி அடியில் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த ஹேர் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாரிக்கெலாம் செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.